வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா கொஞ்சம் பயமுறுத்துற கேள்வியை பத்தி பேச போறோம். ஒரு நாடு எப்படி திவாலாகும்? நம்மள் பலர் ஒரு நாடு திவாலாகிறதுன்னா அது ஏதோ சின்ன ஸ்திரப்பற்ற நாடுகளுக்கு மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறோம். ஆனா வரலாறு என்ன சொல்லுதுன்னா உலகின் மிகப்பெரிய பேரரசுகள் கூட இந்த சிக்கல்ல மாட்டினுக்கு. இது நாமளா சொல்லல, ரே டெலியோவோட ஒரு ஆழமான ஆய்விலிருந்து தான் இந்த தகவல்களை எடுத்திருக்கோம். நாம இன்னைக்கு அந்த ஆய்வை அலசி அதிலிருந்து உங்களுக்கு தேவையான முக்கிய பாடங்களையும் சில நடைமுறை யோசனைகளையும் பார்க்க போறோம். ஆமா, இதுல உள்ள மைய கருத்து பெரிய கடன் சுழற்சி, அதாவது பிக் டெட் சைக்கிள். இது ஒரே ராத்திரியில நடக்கிற விஷயம் இல்ல. இது பல தசாப்தங்களா, சொல்லப்போனா 80ல இருந்து 100 வருஷம் வரைக்கும் கூட நீடிக்கக்கூடிய ஒரு நீண்ட சுழற்சி. பெரிய கடன் சுழற்சி கேட்கவே பிரம்மாண்டமா இருக்கு. சரி, நாடுகள் எப்படி உண்மையிலே திவாலாகுது? நாம நினைக்கிற மாதிரி ஒரு நாட்டு அதிபர் டிவில மன்னிக்கவும், எங்க கிட்ட பணம் இல்ல, கடனை திருப்பி கொடுக்க முடியாதுன்னு அறிவிப்பாரா? அது ஒரு நல்ல கேள்வி. பொதுவா அப்படி நடக்காது. அது ரொம்ப ரொம்ப அரிது. டாலியோவோட ஆய்வுல சுவாரஸ்யமான விஷயமே இதுதான். நாடுகள் கடனை செலுத்த முடியாதுன்னு வெளிப்படையா ஒத்துக்கறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு தந்திரமான வழியை கையாளும். அது என்னன்னா, தங்களோட நாணயத்தோட மதிப்பை குறைக்கிறது. அதாவது கரன்சி டிவால்யூவேஷன். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நாணயத்தோட மதிப்பை குறைக்கிறது எப்படி திவாலாகிறதுக்கு சமம்? அது ஒரு விதமான ஏமாற்ற வேலை மாதிரி இல்லையா? ஒரு விதத்துல அப்படிதான். நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒருத்தருக்கு 100 ரூபாய் கடன் கொடுக்கறீங்க. ஒரு வருஷம் கழிச்சு அவர் அதை திருப்பி தரும்போது நாட்டுல பணவீக்கம் அதிகமாயிடுச்சுன்னா, அப்போ அந்த 100 ரூபாயோட வாங்கும் சக்தி வெறும் 50 ரூபாயா குறைஞ்சிருச்சுன்னா, உங்களுக்கு உண்மையில பாதி பணம் தான் திரும்ப கிடைச்சிருக்கு. சரிதானே? ஆமா, கரெக்ட். இதுதான் அரசாங்கங்கள் பெரிய அளவுல செய்யுது. அவங்க அதிகமா பணத்தை அச்சிட்டு புழக்கத்துல விடுவாங்க. இதனால பணத்தோட மதிப்பு குறையும், ஆனா கடன் தொகை அப்படியே தான் இருக்கும். இதுதான் ஒரு மறைமுகமான தீவாள் நிலை. இந்த முழு ப்ராசஸ்க்கும் ஒரு 4 முக்கிய நிலைகள் இருக்கு. நீங்க சொல்றது சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது ஒரு நாடு திவால் ஆவறது ஒரு சுவிட்ச் போட்ட மாதிரி அல்ல, அது ஒரு 4 கட்ட பயணம் மாதிரி. அப்போ அந்த முதல் கட்டம் எப்படி ஆரம்பிக்குது? முதல் நிலை கடன் வாங்குதல் மற்றும் விரிவாக்கம். இந்த காலகட்டத்துல எல்லாம் சூப்பரா இருக்கிற மாதிரி தெரியும். பொருளாதாரம் வேகமா வளரும், வட்டி விகிதம் குறைவா இருக்கும். அதனால கம்பெனிகளும் மக்களும் நம்பிக்கையோட நிறைய கடன் வாங்கி முதலீடு செய்வாங்க, வீடு வாங்குவாங்க, தொழில் தொடங்குவாங்க. ஆமா, எல்லோரும் ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற ஒரு நல்ல காலம் மாறி. அடுத்தது என்ன? அந்த நம்பிக்கை எல்லை மீறும் போதுதான் 2வது நிலை தொடங்குது. அதுதான் பொருளாதார குமிழ், அதாவது பபிள். கடன் வாங்குறது அளவுக்கு அதிகமாகி சொத்துக்களோட விலைகள், குறிப்பா பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் விலைகள் அதோட உண்மையான மதிப்பை விட பல மடங்கு ஏறிடும். ஓ, இது எனக்கு புரியுது. 2008ல அமெரிக்காவுல ரியல் எஸ்டேட்ல இதுதானே நடந்தது. எல்லோரும் கடன் வாங்கி வீடு வாங்கினாங்க, விலை ஏறிக்கிட்டே போச்சு. ஒரு நாள் அந்த குமிழ் உடைஞ்சுது. அப்போ இந்த சுழற்சி நம்ம காலத்திலே நடந்திருக்கு. மிகச் சரியா சொன்னீங்க. அது ஒரு மிகச் சிறந்த உதாரணம். அந்த குமிழ் உடையும் போதுதான் 3வது நிலை வருது, நெருக்கடி. ஒரு கட்டத்துல கடனை திருப்பிச் செலுத்த முடியாத நிலை வரும். ஒரு சின்ன பொறி போதும், அது முதலீட்டாளர்கள் மத்தியில பீதியை உண்டாக்கி எல்லாரும் சொத்துக்களை விற்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு பெரிய நிதி நெருக்கடிக்கு வழிவகுக்கும். சரி, எல்லாம் சிரிஞ்சிடுச்சு. இதுக்கு பிறகு அரசாங்கமும் மத்திய வங்கியும் என்ன செய்வாங்க? அதுதான் கடைசி கட்டமா? ஆமா, அதுதான் 4வது மற்றும் இறுதி நிலை, மறுசீரமைப்பு. இந்த நிலையில அரசாங்கமும் மத்திய வங்கியும் பொருளாதாரத்தை காப்பாத்த களத்துல இறங்கும். வட்டி வீதங்களை 0வுக்கு குறைப்பாங்க. அதுவும் போதலன்னா அரசாங்கம் அதிகமா பணத்தை அச்சிட்டு பொருளாதாரத்துல விடும். இது தற்காலிகமா பொருளாதாரத்தை மீக்கும், ஆனா இதுவே அடுத்த பெரிய பிரச்சனைக்கான விதையையும் விதைச்சிடும். இங்கேதான் இது ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. டாலியோவோட ஆய்வுப்படி இது ஒன்னும் இந்த நூற்றாண்டுல நடக்கிற புது நிகழ்வு இல்ல. இது கடந்த 500 வருஷத்துல திரும்ப திரும்ப நடந்திருக்கு. டச்சு, பிரிட்டிஷ், இன்னைக்கு உலகின் சக்தி வாய்ந்த நாடா இருக்கிற அமெரிக்கா உட்பட பல பேரரசுகளோட வீழ்ச்சியிலையும் இதே மாதிரி அறிகுறிகளை பார்த்ததா அவர் சொல்றாரு. ஆமா, அதுதான் இந்த ஆய்வோட மிக முக்கியமான அம்சம். வரலாறு திரும்ப திரும்ப ஒரே நாடகத்தை வேற வேற நடிகர்களை வச்சு அரங்கேற்றுது. அந்த அறிகுறிகள் ரொம்ப தெளிவானவை, காலப்போக்குல மாறாதவை. ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். பிரிட்டிஷ் பேரரசு எப்படி இந்த சுழற்சியில சிக்கியது? அவங்க ஒரு காலத்துல சூரியன் அஸ்தமிக்காத சாம்ராஜ்யம்னு சொல்லப்பட்டவங்க இல்லையா? ஒரு சிறந்த கேள்வி. உதாரணமா 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல பிரிட்டன் தான் உலகின் சக்தி வாய்ந்த நாடு. அவங்களோட பவுண்ட் ஸ்டெர்லிங் தான் உலகளாவிய ரிசர்வ் நாணயம், இன்னைக்கு அமெரிக்க டாலர் இருக்கிற மாதிரி.
ஆனா 2 உலகப் போர்களுக்கு பிறகு அவங்களோட கடன் மலை மாதிரி குவிஞ்சிடுச்சு. ம். டுச்சு. 2வதா வெளிநாட்டு போட்டி அதிகரிச்சது. அமெரிக்கா மலிவான பொருட்களை உற்பத்தி செஞ்சு உலக சந்தையை கைப்பற்றியது. 3வதா உள்நாட்டு கருத்து வேறுபாடுகள் அதிகரிச்சது. பணக்காரங்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையே இடைவெளி அதிகமாச்சு. கடைசியா அவங்களோட கடன் சுமை தாங்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. இதனால 1949ல அவங்க பவுண்டோட மதிப்பை டாலருக்கு எதிரா 30% குறைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அதுதான் பிரிட்டிஷ் பேரரசோட பொருளாதார ஆதிக்கத்தோட முடிவோட ஆரம்பம். அப்போ டச் பேரரசுக்கும் இதே கதை தானா? கிட்டத்தட்ட அதேதான். 17ஆம் நூற்றாண்டுல டச்சுக்காரங்க தான் உலகின் வர்த்தக மையம். ஆனா காலப்போக்குல அவங்களும் அதிக கடன்ல மூழ்கி பிரிட்டன் கிட்ட அவங்களோட போட்டித்தன்மையை இழந்தாங்க. இதிலிருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எந்த பேரரசும் நிரந்தரம் இல்ல. இந்த சுழற்சி திரும்ப திரும்ப நடக்குது. சரி, ஒரு நாடு இந்த பலவீனமான நிலையை அடையும் போது அதோட மத்திய வங்கிகள் என்ன செய்யுது? அவனுங்க எப்படி இதை கையாள்றாங்க? மத்திய வங்கிகளோட செயல்பாடுகள் தான் நெருக்கடியோட அடுத்த கட்டத்தை தீர்மானிக்குது. டாலி இத 2 வகையா பிரிக்கிறாரு. முதல் வகை MP1, அதாவது மானிட்டரி பாலிசி 1. இதுதான் நம்ம வழக்கமா கேள்விப்படுற நடவடிக்கை. பொருளாதாரம் மந்தமா இருக்கும்போது வட்டி விகிதங்களை குறைக்கிறது. இது சரி. ஆனா வட்டி விகிதங்களை ஓரளவுக்கு மேல குறைக்க முடியாதே. 0 அடைஞ்ச பிறகு என்ன செய்வாங்க? நீங்க சரியான புள்ளிக்கு வந்துட்டீங்க. வட்டி விகிதங்கள் 0 அடைஞ்ச பிறகு M1 கொள்கை பயனற்றதாகிடும். அப்பதான் மத்திய வங்கிகள் அடுத்த ஆயுதத்தை எடுக்குது. அதுதான் MP2, அதாவது மானிட்டரி பாலிசி 2. இதைத்தான் நம்ம பேச்சு வழக்குல பணம் அச்சிடுதல்னு சொல்றோம். மத்திய வங்கி நேரடியாக பணத்தை அச்சிட்டு பொருளாதாரத்துல பணப்புழக்கத்தை அதிகப்படுத்தும். ஒரு நிமிஷம். அரசாங்கமே பணத்தை அச்சிட்டு புழக்கத்துல விட்டா அப்புறம் எதுக்கு நாம வரி கட்டணும்? அவங்களே வேண்டிய பணத்தை உருவாக்கிக்கலாமே. இதுல ஏதோ ஒரு பெரிய சிக்கல் இருக்கிற மாதிரி தோணுது. இதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. உங்க கேள்வி ரொம்ப சரியானது. தற்காலிகமா பார்த்தா இது பங்கு சந்தையை உயர வைக்கும். பொருளாதாரம் மீழ்வது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கும். ஆனா நீண்ட காலத்துக்கு இது பணத்தோட மதிப்பை குறைச்சிடும். யோசிச்சு பாருங்க, ஒரு பொருள் அதிகமா கிடைச்சா அதோட மதிப்பு குறையும் இல்லையா? அது போலதான் பணமும். மக்கள் தங்கள் நாட்டின் நாணயத்தின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைய இழக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க இவ்ளோ பணத்தை அச்சிட்டா நான் கஷ்டப்பட்டு சேமித்த பணத்தோட மதிப்பு என்னவாகும்ங்கிற கேள்வி எழும். இதுதான் ஒரு பெரிய நெருக்கடிக்கான விதைய விதைக்குது. சரி, இந்த நீண்ட வரலாற்று சுழற்சிகள், மத்திய வங்கியோட நடவடிக்கைகள்னு எல்லாத்துல இருந்தும் நீங்க கத்துக்க வேண்டிய முக்கியமான ஆச்சரியமான விஷயம் என்ன? இதுல உள்ள மிக முக்கியமான செய்தி என்ன? மிக முக்கியமான செய்தி இதுதான். கடன் அப்படின்றது ஒரு இருமுனை கத்தி. இல்லனா ஒரு நெருப்பு மாதிரி. அத வச்சு நீங்க சமைக்கவும் செய்யலாம், உங்க வீட்டையே கொளுத்தவும் செய்யலாம். பிரச்சனை கடன்ல இல்ல, அத நாம எதுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்றதுல தான் இருக்கு. ஒரு தொழிற்சாலைய விரிவுபடுத்துறதுக்காக கடன் வாங்கினா அது நல்லது. ஆனா சொத்துக்களோட விலை ஏறும் அப்படின்ற ஒரே நம்பிக்கையில ஊக வணிகத்துக்காக கடன் வாங்குறது தான் ஆபத்தானது. அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நாம எவ்வளவுதான் டெக்னாலஜில முன்னேறினாலும், ஏஐ, பிளாக் செயின்னு பேசினாலும், ஒரு நாட்டோட தலைவிதியை தீர்மானிக்கிறது என்னவோ நம்மளோட அடிப்படை குணங்களான பேராசையும் பயமும் தான். இது கொஞ்சம் அதிர்ச்சியா இல்லையா? முற்றிலும். அதுதான் 2வது ஆச்சரியமான உண்மை. டெக்னாலஜி மாறலாம், நாடுகள் மாறலாம், ஆட்சி முறைகள் மாறலாம், ஆனா மனுஷங்களோட அடிப்படை இயல்பு மாறுறதில்ல. அதனாலதான் அதிகப்படியான கடன், அரசியல் பிளவு, போட்டித்தன்மை குறைதல் போன்ற அடிப்படை காரணங்கள் 500 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி, இன்னைக்கும் சரி ஒன்னாவே இருக்கு. நாம வரலாற்றிலிருந்து கத்துக்கிறதில்ல அன்னதுதான் கசப்பான உண்மை. அப்படியானால் ஒரு நெருக்கடி வந்த பிறகு எல்லாம் முடிஞ்சிடுமா? அதிலிருந்து மீளவே முடியாதா? இல்ல, அதுதான் இதுல இருக்கிற ஒரு நம்பிக்கையான விஷயம். தகவமைத்தல் அவசியம். நெருக்கடிக்கு பிறகு எந்த நாடுகள் தங்களோட தவறுகள்ல இருந்து பாடம் கத்துக்குதோ அதுங்க தப்பிச்சு மறுபடியும் வளருது. பிரிட்டிஷ் பேரரசு வீழ்ந்தாலும் பிரிட்டன்ன்ற நாடு அழியலையே. அவங்க தங்கள மாத்திக்கிட்டாங்க. கடனை கட்டுப்படுத்தி, கொள்கைகளை சீர்திருத்தி, நம்பிக்கைய மீண்டும் கட்டி எழுப்புற நாடுகள் மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். இந்த விஷயங்களை கேட்கும்போது ஒரே நேரத்துல சுவாரஸ்யமாவும் கொஞ்சம் கவலையாவும் இருக்கு. வரலாறு முழுக்க சக்தி வாய்ந்த நாடுகள் கூட வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னா இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? ஒரு தனி நபரா இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இதுல இருந்து என்ன பயன்? டாலியோ இதுக்கும் சில நடைமுறை ஆலோசனைகளை வழங்குறாரு இல்லையா? ஆமா, நிச்சயமா. அவர் வெறும் பிரச்சனைகளை பத்தி மட்டும் பேசல, தீர்வுகளையும் சொல்றாரு.
குறிப்பா முதலீட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அவர் சொல்ற முதல் அறிவுரை முக்கியமான பொருளாதார குறிகாட்டிகளை கவனிங்க அப்படின்றதுதான். ஒரு நாட்டோட கடன் ஜிடிபி விகிதம், அதாவது மொத்த வருமானத்தோட ஒப்பிடும்போது கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஒரு நாட்டோட கடன் அதோட வருமானத்தை விட 100%, 200% அதிகமாகும்போது அது ஒரு அபாயமணி. அதாவது நம்ம நாட்டு பொருளாதாரம் எப்படி செயல்படுதுன்னு நாமும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். சரி, இது தவிர நம்மளோட தனிப்பட்ட நிதிநிலையை பாதுகாக்க என்ன செய்யணும்? அதுக்கும் ஒரு முக்கியமான ஆலோசனை இருக்கு. டைவர்சிஃபிகேஷன். அதாவது உங்க முதலீடுகளை பல சொத்து வகைகள்லயும் பல நாடுகள்லயும் பிரிச்சு போடுறது. நீங்க சொல்ற டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம ஊர்ல நிறைய பேர் மொத்த சேமிப்பையும் ஒரே இடத்துல தங்கம் இல்லனா ரியல் எஸ்டேட்ல போட்டுருவாங்க. மண்ணு பொன்னாகும்னு ஒரு நம்பிக்கை. ஆனா நீங்க சொல்றத பார்த்தா ஒரு நாட்டு பொருளாதாரம் சரியில்லைன்னா அந்த மண்ணும் பொன்னும் கூட நம்மள காப்பாத்தாது போல இருக்கே. சரியா புடிச்சீங்க. உங்க சேமிப்ப ஒரே ஒரு சொத்துல அல்லது ஒரே ஒரு நாட்டுல மட்டும் வச்சா அந்த நாட்டுல ஒரு நெருக்கடி வரும்போது உங்க முழு செல்வமும் பாதிக்கப்படலாம். ஆனா தங்கம், ரியல் எஸ்டேட், வேற வேற நாடுகளோட பங்குகள், நாணயங்கள்னு பிரிச்சு முதலீடு செஞ்சா ஒரு பகுதியில வர்ற நஷ்டத்தை இன்னொரு பகுதியோட லாபம் ஈடு செய்யும். இது ஒரு மிகச்சிறந்த பாதுகாப்பு வழி. இது ரொம்ப நடைமுறைக்கு உகந்த ஆலோசனை. சரி, ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் அவர் சொல்ற செய்தி என்ன? என் நாடு பெரியது, என் நாடு ஒருபோதும் வீழ்ச்சி அடையாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் அவர் சொல்ற மிக முக்கியமான செய்தி இதுதான். அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கைய விடுங்க. வரலாறு, ஆதிக்கம் செலுத்துற சக்திகள் கூட இந்த எச்சரிக்கை அறிகுறிகள் தொடர்ந்தா பாதிக்கப்படும்னு திரும்ப திரும்ப காட்டுது. ரோமானியர்கள் அவங்க பேரரசு வீழும்னு நினைக்கல, பிரிட்டிஷாரும் நினைக்கல. அதனால நாம விழிப்போட இருக்கணும். நிதி பொறுப்பு, நீண்ட கால கொள்கை சீர்திருத்தம் பத்தின விவாதங்கள்ல நாம எல்லாரும் ஈடுபடணும். இது வெறும் அரசியல்வாதிகளோட வேலைன்னு ஒதுங்கி இருக்க கூடாது. குடிமக்களாகிய நமக்கும் இதுல பங்கு இருக்கு. சுருக்கமா சொன்னா, ரே டாலியோவோட இந்த ஆய்வு ஒரு எச்சரிக்கை மணி. நாடுகள் சந்திக்கிற நிதி நெருக்கடிகள் திடீர்னு வர்றதில்ல. அவை பல வருஷங்களா உருவாகிற கணிக்கக்கூடிய சுழற்சிகளோட விளைவுகளே. இந்த சுழற்சிகளை புரிஞ்சுக்கிறது அதை சமாளிக்கிறதுக்கான முதல் படி. சரியா சொன்னீங்க. இந்த ஆய்வுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. எதிர்காலத்துல இந்த சுழற்சிகளை கணிக்கிறதுல செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பெரிய பங்கு வகிக்கக்கூடும்னு டாலியோ நம்புறாரு. வரலாறு முழுக்க இருக்கிற கோடிக்கணக்கான தரவுகளை ஆய்வு செஞ்சு நெருக்கடிக்கான அறிகுறிகளை மனிதர்களை விட முன்னாடியே ஏஐ கண்டுபிடிக்கலாம். அப்படியானால் அடுத்த நெருக்கடி எப்போ வரும்னு நம்மால ஒரு நாள் முன்கூட்டியே துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுமா? ஒரு விதமான பொருளாதார ஜோதிடம் மாதிரி. ஒருவேளை சாத்தியமாகலாம். ஆனா அதுதான் ஒரு பெரிய முரண்பாட்டுக்கு வழிவகுக்குது. இப்போ நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இததான். ஒரு நெருக்கடியை நம்மால முன்கூட்டியே துல்லியமாக கணிக்க முடிஞ்சா அந்த அறிவு அதை தடுக்கிற அளவுக்கு நம்ம நடத்தைய மாத்துமா? இல்ல ஐயோ அடுத்த வருஷம் மார்ச் மாசம் உலக பொருளாதாரம் சரியா போகுதுன்னு செய்தி பரவுனா அதுவே ஒரு புதுவிதமான பீதியை உருவாக்கி எல்லாரும் அதுக்கு முன்னாடியே தங்களோட பணத்தை எடுக்க முயற்சி செஞ்சு நாம கணிச்ச நெருக்கடியை நாமே முன்கூட்டியே வரவழைச்சுக்குவோமா? இதை சிந்திச்சு பாருங்க.